Assalamualaikum and hi everyone. நான் உங்க ருஷி. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவும் ஹெல்தியான கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத வெங்காய கீரை வரை வந்து மோதூர் ஸ்டைல்ல எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க நாங்க வெங்காய கீரை வரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எங்க ஊர் சைட் பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காய கீரை வரை என்று சொல்றதை விட பேச்சு வழக்குல வெங்காயத்தால் சுண்டல் என்று சொல்லித்தான் சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு நான் வெங்காய கீரை சுண்டல் செய்யறதுக்காக வேண்டி ஒரு 1/2 கிலோ மட்டும் வெங்காய கீரை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த வெங்காய கீரையோட அதோட வெங்காயம் சேர்ந்து இருக்கிற மாதிரியே நாங்க கிளீன் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த வெங்காயத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வரை செய்யும் போது யூஸ் பண்ணி கொள்ளையிலும். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வெங்காய கீரையை கட் பண்றதுக்கு முதல்ல நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். அப்பதான் எங்களோட போஷண சத்துக்கள் வந்து நீர்ல கழுவி செல்லப்படாம இருக்கும். முதல்ல ஒரு சட்டியை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெங்காய கீரையோட இருந்த சின்ன வெங்காயத்தை இது மாதிரி பீசஸா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கொள்ளுங்க. இது கூட ஒரு 6ல இருந்து 7 பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கொள்ளுங்க. இது முற்றிலுமே ஆப்ஷனல் தான். அது கூட பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுக்காக வேண்டி நான் ஒரு மீன் சேர்த்துக்கொள்றேன். நீங்க வெஜிடேரியனா இருந்தீங்கன்னு சொன்னா இந்த ஸ்டெப்பை நீங்க ஸ்கிப் பண்ணி கொள்ளையிலும். அப்புறமா இது எல்லாத்துக்கும் தேவையான தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா அவிய விட்டுருங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. உப்பு வந்து முதல்ல சேர்த்திருக்க வேணும், பட் நான் மறந்துட்டேன். பட் நீங்க சமைக்கும் போது பாத்தீங்கன்னா தேவையான அளவு உப்பை முதல்லயே சேர்த்துக்கொள்ளுங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சேர்த்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா வெந்துருச்சுது. இந்த ஸ்டேஜ்ல நாங்க சேர்த்த மீனை மட்டும் தனியா செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். இது மாதிரி வேறொரு பிளேட்டுக்கு நீங்க மீனை மாத்திட்டு அதுல இருக்கிற முள்ள வேறையா அதோட சதை பகுதியை வேறையா நீங்க செப்பரேட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மீன் வந்து ரொம்பவுமே சூடா இருக்கிறதால நான் இது மாதிரி ஃபோக் வச்சு செப்பரேட் பண்ணி எடுக்கிறேன். நாங்க இந்த வெங்காய கீரை வரை செய்யறதுக்காக வேண்டி எந்த ஒரு எண்ணெயுமே யூஸ் பண்ண மாட்டோம். அதனாலதான் நாங்க தண்ணி சேர்த்து வேக வச்சிருந்தோம். நாங்க சேர்த்திக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸுமே நல்லா வெந்த பிறகு தண்ணி எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு வத்த வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நாங்க கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காய கீரையை சேர்த்துக்கொள்ளுவோம். தண்ணி எல்லாம் வத்த முதல்ல நாங்க வெங்காய கீரையை சேர்த்துமா இருந்தா வெங்காய கீரையில இருந்து வர்ற தண்ணியும் அந்த தண்ணியுமே சேர்ந்து வெங்காய கீரை சுண்டல் வந்து கொஞ்சம் தண்ணித்தன்மையா ஆயிடும். அதனாலதான் தண்ணி எல்லாம் வத்தின பிறகு வெங்காய கீரையை சேர்த்துக்க சொல்றேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அது கூட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க அவிச்சு எடுத்து வச்சிருக்கிற மீன் துண்டுகளை சேர்த்துக்கொள்ளுவோம். அப்புறமா துருவின தேங்காய் வந்து கொஞ்சமா சேர்த்துக்கொள்ளுங்க. எந்த ஒரு சுண்டல் செய்யறதா இருந்தாலுமே நாங்க தேங்காய் பூ வந்து அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னா எங்களோட சுண்டலோட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே அட்டகாசமா இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்த பிறகு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கலந்து விட்டாலே எங்களுக்கு அது போதுமா இருக்கும். ஏன்னா வெங்காய கீரை வந்து ரொம்பவும் குயிக்காவே குக் ஆகிடும். நாங்க ஃபைனலா சேர்த்திக்கிற தேங்காய் பூ அது கூடவே மீன் துண்டுகள் ரெண்டுமே வந்து கீரையோட நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வரும் வர கலந்து விட்டீங்கன்னு சொன்னா உங்களோட வெங்காய கீரை சுண்டல் வந்து ரொம்பவும் சூப்பராகவே ரெடி ஆயிடும். ஃபைனலா டேஸ்ட்டுக்காக வேண்டி கொஞ்சமா லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காய கீரை வர பார்த்தீங்கன்னு சொன்னா காரத்துக்காக வேண்டி பச்சை மிளகாய் தான் சேர்க்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீங்க ட்ரை சில்லி கூட சேர்த்துக்கொள்ள இயலும். ஓகே, இப்போ கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாத ரொம்பவுமே ஹெல்தியான அது மட்டும் இல்லாம ரொம்பவுமே டேஸ்டியான வெங்காய கீரை வரை வந்து மோதூர் ஸ்டைல்ல ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா உங்க வீட்லயுமே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்னும் ஒரு மோதூர் ஸ்டைல் ரெசிபியோட உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.